ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மார்னிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். மத்தியானத்துக்கு என்ன சமைச்சேன்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட சின்ன சின்ன டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மட்டன் கீமா பிரியாணி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியானது. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது குயிக்காக பண்ணுறது. பேச்சுலர்ஸும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எப்பவும் போல் மீடியம் சைஸ் பல்லாரி 2 கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடுறது தான். நார்மல் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரியே நம்ம குக்கர்லேயே வச்சு முடிச்சிடலாம். மார்னிங் ரொம்ப குயிக்காகவும் இருக்கும். அது போக இந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் என்னென்னா, இது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் தரையில் நம்ம போட வேண்டாம். அது இன்னும் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி தரையில் இப்படி போட்டு வச்சுருவோம். அப்போ நம்மளுக்கு எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். அந்த தக்காளி இருக்க ஜூஸ்லாம் கீழே ஒரு மாதிரி ஒட்டுனாப்பில் பிசுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா, வேஸ்ட் டப்பா ஏதாவது நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா, இது கட் பண்ண இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இடமும் அப்பைக்கு க்ளீன் ஆகிரும், நீட்டாகவும் இருக்கும். இது நம்மளோட சின்ன டிப்பு தான் இது. அது மாதிரி இந்த 1 டம்ளர் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மட்டனுக்கு. அதனால் 1 டம்ளருக்கு நான் பாஸ்மதி சீரக சம்பா நான் எடுத்திருக்கேன். இப்போ முட்டை நான் சைடில் வேக வச்சாச்சு. அது வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே மல்லி இலை, புதினா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இது மல்லி இலை வாங்கிட்டு வந்ததை கட் பண்ணி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அந்த வேரோடு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த தண்ணியில் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நம்ம ரசம் அந்த மாதிரி ஏதாவது இடிக்கணும் அப்படின்னா இந்த இதை மட்டும் எடுத்து இந்த தண்டை நம்ம லைட்டாக கீழே மட்டும் அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம இடித்து ரசத்தில் போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்லி இலையை கீழே போடாமல் இந்த மாதிரி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். 2-3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தான் இதுக்கு தேவையான மசாலா. ரொம்பலாம் இல்லை. அதுபோக இந்த ரைஸில் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கூடுறதுக்காக நான் பட்டர் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி நம்ம இந்த தோல் உள்ள இந்த பச்சை பட்டாணி வாங்கிக்கோங்க. அந்த க்ரீன் பேக்கெட்டில் போடுறது வாங்கிக்காதீங்க. அது டபுள் வேலை. ஏன்னா அதில் க்ரீன் கலர் இதாகும். இது ஏற்கனவே பட்டர் பீன்ஸ் நான் காய்கறி வாங்கும்போதே உரித்து டப்பாவில் போட்டு தனியாக வச்சுருவேன். பட்டாணி மட்டும் ஒரு சில நேரம் உரித்து வச்சுருவேன். சரி, டைம் இல்லைன்னா அப்படியே வச்சுருவேன். இதில் இப்போ ஒரு குக்கரில் நார்மலாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு எப்படி ஊற்றிங்களோ, நெய் வேணும்னா லாஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த 2 மீடியம் சைஸ் பல்லாரியை போட்டு நம்ம இது கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கினோடனே இந்த கலர் மாறினோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கும்போது லைட்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அரைச்ச கரம் மசாலா, நம்ம ஹோம்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா பேக்கெட் இது இல்லாமல் இது மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும். அது போக இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் தனியாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் அதையும் ஆட் பண்ணி, இதுதான் இந்த பிரியாணிக்கான மசாலா. ரொம்ப சிம்பிளானது தான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகணும். அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸ்கூலுக்கு கிளம்பாமல் உட்காந்து ஃப்ரிட்ஜை நோண்டிக்கிட்டு கிடந்தான். இப்போ மட்டன் கீமா வாஷ் பண்ணி அதில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான மட்டன் கீமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு வதக்க போட்டிருக்கோம். இப்போ மட்டனுக்கு போட்டிருக்கோம். இப்போ மல்லி இலை, புதினா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரே ரைஸாகிடும். காலையில் குழம்பு சோறுன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். லஞ்சுக்கு உண்மையிலே இது சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ பட்டாணியும், கழுவுன பட்டாணியும், பட்டர் பீன்ஸ் அந்த கழுவுனதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குங்கும்போது இது ரொம்ப நல்லது. அப்புறம் கரண்டியை வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கரண்டியை வதக்கிட்டு கீழே ஸ்டவ்வில் வைக்காமல் இல்லை தரையில் வைக்காமல் இந்த தண்ணி உள்ள இந்த பவுலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஜேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன தான் நம்ம கேஸ் தொடச்சி வச்சாலும் அதில் அழுக்குகள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கரண்டி போட்டு வச்சிட்டோம்னா அது நீட்டாக இருக்கும்.
இப்போ இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ கழுவுன அரிசியை வந்து இதில் வந்து போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி இறங்கி இந்த சாதம் மேலே வர வரைக்கும் இதை சிம்மிலே வைங்க. அடி பிடிச்சிரும், ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ இது லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இவன் இன்னும் கிளம்ப கூட இல்லை, கிளம்பாமல் டிவியை போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கான். இப்போது இங்கே வந்து படியில் வந்து நான் அந்த துவைக்க வேண்டிய இவனோட நேற்று போட்ட யூனிஃபார்ம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டேன்னா நான் அடுத்து இவனை ஸ்கூலில் விட்டு வரும்போது மேலே போகும்போது நான் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். மேக்ஸிமம் இவனோட யூனிஃபார்ம் எல்லாமே நான் வந்து கீழே வந்து ஊற வச்சு துவைச்சிருவேன். பெரிய பெரிய பெட்ஷீட்டு அந்த மாதிரி எல்லாம் மிஷினில் வந்து நான் போட்டுக்குவேன். ஸோ இது எல்லாமே நான் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவேன், என்னென்னலாம் துவைக்கணும்னு. அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். கடைசி வரைக்கும் இவன் கிளம்பவே இல்லை. இப்போ நம்ம ரைஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். தம் ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டான மட்டன் கீமா பிரியாணி வந்து ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குயிக்காக பண்ணக்கூடியது, ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் குட்டி குட்டி டிப்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்னாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்காலும் சரி, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து முடிஞ்சிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. லஞ்சுக்கு இது தான். இப்போ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ வண்டியில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து அது சேஃப் கிடையாது. வீடியோ எடுத்துகிட்டே போகிறது வந்து ரொம்ப நேரத்துக்கு சேஃப் கிடையாது. அதனால் நான் இதை வந்து இந்த விலாகை வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபியோட உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.